வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு மனப்போராட்டத்தோடு நீ இருக்கிறாய். என் வாழ்வில் நடக்கும் காரியங்கள் என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய சாபமான செயலினாலே வந்திருக்குமோ என்று நீ நினைத்து கலங்குகிறாய். நான் செய்த தவறுக்கு கடவுள் என்னை தண்டிக்கிறாரோ என்ற கேள்வி உன் மனதில் இருக்கிறது. தாவீது என்ற ராஜா தன் வாழ்விலும் ஒரு தவறை செய்தார். அந்த தவறு அவனுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட போது அவன் தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய வாழ்வை சீர் செய்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் தந்தேன். இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்விலே நீ செய்த பாவங்களை மன்னித்து உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு நான் உனக்காக என்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் மரித்து ஒரு நித்திய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். எப்படி தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நான் அவனை புகழ்ந்தேனோ, அதே போல நீயும் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆகவே இன்றைக்கு நீ என்னிடத்தில் வந்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு உன்னுடைய பாவத்திற்கு நீ மனம் வருந்துவாயானால் நான் உன் பாவங்களை மன்னித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய எல்லா உபத்திரவம், கண்ணீர், வேதனைகளை மாற்றி உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்புவேன். ஆதார வசனம், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். சங்கீதம் 51:8.